நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம எதற்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம்? உலகத்துடைய மோகம். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்தில் அற்பமானது. இந்த ஆடம்பர உலகம் என்பது நம் கண்களுக்கு முன்னால் அழிந்து போகக்கூடியது. அழியாத ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அந்த மறுமையில் நாம் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் நமக்கு மரணமே கிடையாது. அல்லாஹ் அதைத்தான் அழைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமையில் நாம் சுவனத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கின்றான். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 208வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மோமீன்களை பார்த்து சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே நீ முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடு. யாரை பார்த்து? ஈமான் கொள்ளாத இறை மறுப்பாளர்களாக காஃபிர்களாக இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், உதுகுலு ஃபி சில்மி காஃபா. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா தத்தபியுல் குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தான் கெடுப்பான், அவன் பின்னாடி போயிடாது. அன்பிற்கும் மரியாதைக்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விழுப்புரம் மாவட்டம் கீழண்ணா வீதி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்திலே நாம் எல்லாம் அலைகடல் என ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலே பிரம்மாண்டமான உலகம் அழியாத மறுமை என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. இந்த தலைப்பை பொறுத்தவரை ஏதோ வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ, வருடத்திற்கு 3 முறையோ 4 முறையோ நினைவுபடுத்தக்கூடிய தலைப்பாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் சமகாலத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு தலைப்பு தான் ஆடம்பர உலகமும் அழியாத மறுமையும் என்கின்ற தலைப்பு. ஏன் என்று சொன்னால், இந்த உலகம் என்பது ஒரு அழியக்கூடிய உலகம்தான். இந்த உலகமும் நிரந்தரமாக இருக்க போவது இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. நிரந்தரம் என்று சொன்னால் அது மறுமை மட்டும்தான் நிரந்தரமானது. நிரந்தரமான அந்த மறுமையில் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற வேண்டும். அந்த மறுமையில் சுவனத்தில் அவர்கள் வாழ வேண்டும். அந்த சுவனத்திற்கு செல்வதற்காக எத்தகைய நன்மைகளை தேவையோ அத்துணை நன்மைகளும் இந்த உலகத்தில் நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மனிதர்களுடைய படைப்புகளை பற்றி பேசும் பொழுதும் கூட இந்த உலகத்தில் நாம் எல்லாம் படைக்கப்பட்டது அவனை வணங்க வேண்டும், அந்த வணக்கத்தின் மூலமாக இறைவன் தரக்கூடிய நன்மைகளை நாம் பெற வேண்டும், அந்த நன்மையை பெற்று நாளை மறுமையில் நாம் சுவனத்திற்கு செல்ல வேண்டும், வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதற்காக தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்ததாக சொல்கின்றான். ஆனால் எந்த நோக்கத்தோடு இறைவன் படைத்தானோ அந்த நோக்கத்தை இன்றைக்கு நம்மோடு வாழக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்கள் இறைவனுடைய நோக்கத்தை மறந்துவிட்டு, நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நிலையை மறந்துவிட்டு அழியக்கூடிய இந்த ஆடம்பரமான இந்த உலகத்துடைய செயல்களை பார்த்து, இதில் கிடைக்கக்கூடிய அற்பமான அந்த சுகங்களை பார்த்து அதற்கு பின்னால் தன்னுடைய வாழ்க்கையை பெரும்பான்மையானவர்கள் அமைத்துக் கொண்டார்களே தவிர மறுமையை நோக்கி அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களா என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சொற்பமான மக்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை உலகத்தை நோக்கியே அமைத்துக் கொண்டார்கள். இப்படி அமைத்துக் கொண்டவர்கள் யாரை பற்றி நாம் பேசுகின்றோம்? லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றாதே, மறுமையை பற்றி அறிந்து கொள்ளாதே, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதே,
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களை பற்றி நாம் சொல்லவில்லை, அவர்களை பற்றி நாம் பேசவில்லை. யாரை பற்றி இங்கே பேசுகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் ஒரு தலைவர் இருக்கிறார், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு யாரெல்லாம் இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி வாழக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே தான் பெரும்பான்மையான மக்கள் மறுமை சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள், மறுமையுடைய சிந்தனை இல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற்று சுவனத்திற்கு செல்ல வேண்டுமே என்கின்ற அந்த நிலை இல்லாமல், உலகம்தான் நமக்கு சொர்க்கம், உலகம்தான் நமக்கு தேவை, உலகத்தில் தான் நாம் வெற்றி பெற வேண்டும், உலகத்தில் என்னென்ன இருக்கின்றதோ இவை அனைத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும், அதை நாம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக உலகத்திற்காகவே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். எதையெல்லாம் உலகத்தில் பார்க்கிறார்களோ அதையெல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எந்த நோக்கத்தை அனுப்பினானோ அந்த நோக்கத்தை புதைத்துவிட்டு அதை அடியோடு தன்னுடைய வாழ்வில் மறந்துவிட்டு உலகத்துடைய பொருளாதாரத்தின் மீதும் உலகத்துடைய ஆசாபாசங்களின் மீதும் அதன் மீது மோகம் கொண்டு அதை அடைய வேண்டும் என்பதற்காக உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பத்தில் அற்பமான பொருளாதாரம், வீடு, காரு, மங்கள இதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வாழக்கூடியதை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்களுடைய செயல்கள் அப்படித்தான் இருக்கு. காசு பணத்தை சம்பாதிக்கணும், சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் உலகத்தில் 4 பேருக்கு மத்தியில் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழும், இப்படிதான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வை வணங்க வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் ஐவேளை கடமையாக்கப்பட்ட தொழுகை நமக்கு இருக்கின்றது, அதை நிறைவேற்ற வேண்டுமே என்று கேட்டால் என்ன சொல்வாங்க? அல்லாஹ் எனக்கு குடும்பத்தையும் கவனிக்க சொல்லியிருக்கான், அதுவும் நம் மீது கடமை தானே. அல்லாஹ் எனக்கு மனைவியை கொடுத்துட்டான், பிள்ளைகளை கொடுத்துட்டான். மனைவி சொல்லாம எனக்கு கணவன் இருக்காரு, எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அவர்களையும் கவனிக்கணும், இதுதானே நமக்கு கடமை. இந்த கடமையை நாம் நிறைவேற்றினால் அதுவே போதுமானது என்று சொல்லக்கூடியவர்கள், அதை போதும் என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பெரும்பான்மையான மனிதர்கள் வாழ்ந்து கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், எப்ப உனக்கு இதற்காக படைக்கல, இந்த உலகத்தில் உன்னை படைத்தது எதுக்கு? உன்னையும் மாணவர்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டும்தானே படைத்தேனே தவிர வேறு எதற்காகவும் படைக்கல என்றால். அப்படி சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தை எல்லாம் பார்த்தும் கூட இன்றைக்கு பலருடைய வாழ்க்கை பாருங்களேன், எதை நோக்கி செல்வார்கள்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னால் அதில் பெரும்பான்மையான நேரத்தை உலக செல்வத்தை சம்பாதிப்பதற்காகவே கொடுத்துருவாங்க. அதனால இன்றைக்கு பார்க்கிறோம்ல, நிறைய ஊர்களில் போய் பாருங்க, ஏராளமான ஊர்களிலே முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய அந்த ஊர்களிலே போய் பார்த்தோம் சொன்ன பெரும்பான்மையான வீடுகளில் ஆண்களே இருக்க மாட்டாங்க, பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் இருப்பாங்க. இளமை பருவத்திலே சம்பாதிக்கக்கூடிய உடல் துடிப்பாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெரும்பான்மையான குடும்பங்களோடு சேர்ந்து இருக்க மாட்டார்கள். எங்கே போனாங்க? ஏன் இந்த வீடுகளில் ஆண்கள் இல்லை என்று கேட்டா, அவர் சம்பாதிக்க துபாய் போயிருக்காரு, காசு பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி சவுதிக்கு போனாரு, மலேசியாவுக்கு போனாரு, சிங்கப்பூர் போனாரு, கத்தர் போனாரு, இப்படின்னு சொல்லக்கூடியதா
இன்றைக்கு நம் சமூகத்தில் அதிகமான குடும்பத்தாருடைய நிலையை பார்க்கலாம். எதுக்குப்பா போனாரு அப்படின்னு கேட்டா, இந்த நாட்டில் அவ்வளவு சம்பாதிக்க முடியாது, வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதித்தால வீடு வாங்க முடியும், காரு வாங்க முடியும், 4 பேர் மத்தியில் நாம நல்ல கௌரவமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சரி, குடும்பத்தை விட்டு அல்லாஹ் கொடுத்த மனைவி பிள்ளைகளை விட்டு வேறு ஏதோ ஒரு நாட்டிலே போய் பொருளாதாரத்தை சம்பாதிக்க போனாரு. இவருடைய பிரச்சனை என்ன, இவர் என்ன கஷ்டத்தில் இருக்கிறார் என்று கேட்டா, கஷ்டம்லாம் கிடையாது பை, நல்ல சொகுசான வாழ்க்கையை தேடி போயிருக்காரு. உண்பதற்காக உணவு இல்லையா, அந்த உணவை தேடி வெளிநாட்டுக்கு போனாரா என்று கேட்டா, இல்லை இல்லை, நாம உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு நமக்கு நல்ல வசதி இருக்கு. போட ட்ரெஸ் இல்லையா, அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு போனாரா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு பீரோ திறந்து பார்த்தா துணி வைக்க முடியாத அளவிற்கு டம்பா இருக்கும், அவ்வளவு துணி. சரி, இருக்க வீடு இல்லை போல இருக்குப்பா, வாடகை வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, அதற்காக போயிருப்பார் அப்படின்னு கேட்டா, இல்ல இல்லைங்க, நாம இருக்க வீடு இருக்கு, இன்னொரு வீடு வாங்கி இருக்கோம், அதையும் நம்ம வாடகை விட்டுருக்கோம். அப்ப எதுக்கா போனாரு? இதெல்லாம் போதுமா? இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம். இளமை இருக்கக்கூடிய நேரத்தில் குடும்பத்தெல்லாம் பார்த்தா சரியா வருமா? அதனால விட்டு போய் வெளிநாடுகளில் இப்படிப்பட்ட பொருளாதாரத்தை சம்பாதிக்க போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள். சரி, மார்க்கத்திற்காக என்ன செய்தார்? மார்க்கத்தெல்லாம் கடைபிடிக்கலாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 40 வயசுல தான் வஹி செய்தி வர ஆரம்பித்தது. அப்படி ஒரு 40 வயசு வரட்டும், அதற்கு பிறகு வீடு காரு செட்டில் எல்லாமே செட்டில் ஆன பிறகு அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கையில தஸ்பீ வச்சுட்டு பள்ளிவாசல்லே உட்கார்ந்து அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். உலகத்துடைய பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக எதற்காக இறைவன் படைத்தானோ அந்த நோக்கத்தை எல்லாம் மறந்துவிட்டு ஹலால் எது ஹராம் எது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, மார்க்கம் நமக்கு என்ன அனுமதி கொடுத்தது எந்த அனுமதி கொடுக்கவில்லை, இதையெல்லாம் மறந்துவிட்டு உலகத்துடைய பொருளாதாரத்தை உலகத்துடைய ஆடம்பரத்தை அதை அடைய வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்துவிட்டு உலகத்தை நோக்கியே ஓடக்கூடிய பயணத்தை தான் இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்றோம். இஸ்லாத்திற்காக என்ன செய்தீர்கள்? நன்மை பெறுவதற்காக, நாளை மறுமையில் சுவனம் செல்வதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் அவரிடத்தில் பதில் வரும். என்ன பதில் என்று சொன்னால், எந்த ஒரு பதிலும் இல்லாமல் மௌனமாக இருக்கக்கூடிய பதில்தான் இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மத்தியிலே பார்க்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த நபி தோழர்கள் தோழியர்களுடைய வாழ்க்கையை சென்று பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் மரணித்து 1000 வருடங்கள் 800 வருடங்கள் இப்படி சொல்லக்கூடிய இந்த நாட்கள் கழிந்தும் இன்று வரை உலகம் முழுவதும் சஹாபாக்களுடைய வரலாற்றையும் சஹாபிய பெண்களுடைய வரலாற்றையும் உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்ற காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அவர்களுக்கு படைத்தானோ அந்த நோக்கத்தை அவர்கள் முழுமையாக அறிந்து கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அவர்கள் சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்களாக மாறினார்கள். அப்படி வாழ்ந்த அவருடைய ஒவ்வொரு வரலாறு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகின்றது, உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது. அதுபோன்ற வரலாறு நம்முடைய வரலாறாக நாளை மறுமை நாளை நமக்கு பின்னால் சொல்லப்படுமா? உலகத்தில் எத்தனையோ பெரும் பெரும் முதலாளிகள், பெரும் பெரும் பணம் முதலைகள் மார்க்கம் என்று என்னால் என்று தெரியாமலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணம் பொருளாதாரம் என்று உலக ஆசைக்காக ஓடியவர்கள், அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உலகம் அவரை பற்றி எத்தனை ஆண்டுகள் பேசியது? அதிகப்படியாக 1 வருடம் பேசுவாங்க, அவ்வளவுதான். உலகத்தில் பெரிய பணக்காரன் சொல்றாங்க அம்பானி, இன்றைக்கு இருக்காரு முகேஷ் அம்பானி, அலின் அம்பானி, அவர் கிடையாது. அவருடைய அப்பா துர்வை அம்பானி என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஏழையாக டீ கடையில் வேலை செய்தவனாக இந்தியாவிலே பெரிய பணக்காரனாக மாறினார். அவரை பற்றி அவர் மரணித்த பிறகு இந்த உலகம் எத்தனை ஆண்டு பேசியது? மரணித்து இன்னும் 50 வருடம் கூட ஆகல.
இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிடத்தில் துர்பாய் அம்பானி யார் என்று கேட்டால் அந்த மக்கள் கேட்பார்கள், நம்மிடத்தில் கேள்வி கேட்பார், அவர் யார் என்று கேட்பார்கள், தெரியல. 1400 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து சரித்திரத்தில் இடம்பெற்று சுவனத்திற்கு செல்லக்கூடிய செயலை செய்து மரணித்த சஹாபாக்களை பற்றி இன்று வரை பேசப்படுகிறது. என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ, பாடம் வழங்கினார்களோ, அந்த பாடத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை இந்த துனியாவில் அமைத்துக் கொண்டார்கள். அதுதான் காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எத்தனை எத்தனை சஹாபாக்களுடைய வரலாறு பாருங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்தை முடித்து வருகிறார். சற்று யோசிச்சு பாருங்களேன். இப்படி நாம வருத்தப்பட்டு ஆசையோடு நாம இந்த செயலுக்கு முன் வருவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பத்ர் போர்க்களத்தை முடித்து வருகிறார். வரக்கூடிய அந்த நேரத்தில் அனஸ் பின் நதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சந்திக்கிறார். சந்திக்கக்கூடிய அவர் மிகுந்த வருத்தத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பேசுகிறார். பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நபிகளாரிடத்தில் அனஸ் பின் நதர் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பத்ர் போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு அல்லாஹ் தரவில்லையே. இந்த செயல் எனக்கு மிகுந்த வருத்தத்தை தெரிவிக்கிறது. நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். இது போன்ற போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறேன். போர்னா சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்களேன். போர் என்று சொன்னால் ஒருவர் எப்படி செல்கிறாரோ அப்படி வருவார் என்று ஊர்ஜிதமாக சொல்ல முடியுமா? நடந்து செல்வார், உயிரோடு செல்வார், வரும் பொழுது ஜனாசா வருவார். 2 கை 2 கால்களோடு போவார், வரும் பொழுது கால் இருக்குமா, கை இருக்குமா, தலை இருக்குமா என்று சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை என்று வருத்தத்தோடு சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், இதே போன்று அடுத்த ஒரு போர்க்களத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அல்லாஹ்வுக்கு நான் செய்ய வேண்டிய தியாகத்தை அந்த போர்க்களத்தில் நான் வெளிப்படுத்தி விடுவேன். அல்லாஹ்வுக்காக நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்து விடுவேன் என்று சொல்கிறார். உடனே நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இப்படிதான் எண்ணுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணத்துக்கேற்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக இந்த உலகத்தில் தருவான் என்று சொன்னார். அதே போன்று அடுத்த ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அனஸ் பின் நதர் அவர்கள் கிடைக்கிறது. உஹது போர்க்களத்திலே அந்த போர்க்களத்திலும் இஸ்லாமிய படை வீரர்களுக்கு முதல் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறது. அடுத்த ஒரு செயலிலே அந்த போர்க்களத்திலே எதிரிகளை சந்திக்கும் பொழுது ஒரு சிலர் செய்த தவறின் காரணமாக சில இஸ்லாமிய எதிரிகள் மரணிக்கக்கூடிய ஒரு நேரம். சில எதிரிகள் இஸ்லாமிய படை வீரர்களுக்கு அடித்து சாய்த்து விட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் மற்ற வீரர்கள் எல்லாம் எதிரிகளை நோக்கி செல்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதை சொன்னாரோ, எதை விரும்பினாரோ, இந்த உலகத்தை விரும்பவில்லை, ஆடம்பரத்தை விரும்பவில்லை, உலக ஆசைகளை விரும்பவில்லை. அனஸ் பின் நதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசித்தார், மறுமையை விரும்பினார், இறைவன் தரக்கூடிய நன்மையை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் பாதையிலே தனி மனிதனாக தன் கையில் இருக்கக்கூடிய வாளை எடுத்துக்கொண்டு எதிரிகளை நோக்கி சென்றார், எதிரிகளை அடித்து சாய்த்தார். பிறகு அனஸ் பின் நதர் அவர்களை கொல்வதற்காக எதிரிகள் எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து அனஸ் பின் நதர் அவர்களை தாக்கினார்கள். வரலாற்றில் சொல்லப்படுகின்றது, அனஸ் பின் நதர் அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய உடலிலே 70க்கு மேற்பட்ட காயங்களோடு அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். இது என்ன ஒரு புத்தகத்தில் படிக்கக்கூடிய சாதாரண ஒரு கதையா? நம் முன்னோர்கள் இஸ்லாத்திற்காக தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் செய்த தியாகங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக மட்டுமே தன்னுடைய உயிரை அவர்கள் தியாகம் செய்தார்கள். வரலாறு சொல்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபி தோழர், இவருடைய பெயர் தெரியாத ஒரு முஸ்லிமும் இருக்க மாட்டார்கள். ஏன்?
அல்லாஹ்வுடைய தூதரவர்களோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன ஒவ்வொரு பாடத்தையும் உலகத்திற்கு அதிகமாக எடுத்துரைத்த ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழருக்கு சம்பாதிக்க தெரியாதா? வீடு வாங்க தெரியாதா? அந்த நேரத்தில் அந்த காலத்தில் இருந்த அந்த வாகனங்களை வாங்க தெரியாதா? அப்படிப்பட்ட வாய்ப்பு அபூ ஹுரைரா அவர்களுக்கு கிடைக்கவில்லையா? அத்துணை வாய்ப்பும் கிடைத்தது. உலகத்துடைய ஆடம்பரத்தை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஆடம்பரமான உலகத்திற்காக அர்ப்பணிக்காமல் அழியாத மறுமைக்காக, அதிலும் அந்த மறுமையில் சுவனத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் அறிவித்த அந்த செய்திகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் பேசிக்கொண்டு அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வரலாறு நம்முடைய வாழ்க்கை வரலாறாக மாற முடியுமா? இந்த உலகத்தை விட்டு நாம் மரணித்த பிறகு நம்மை பற்றி இது போன்ற வரலாறு பேச முடியுமா? நம்மை பற்றி வரலாறு கேட்டா குடும்பத்தில் இருக்கிறவன் சொல்வான், அவனா போங்க பாய், நீங்க தான் நல்லவன் சொல்றீங்க. உயிரோடு இருக்கும் போது ஒரு நயா பைசா தர்மம் பண்ண மாட்டான். காலை ஃபஜருடைய பாங்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டு போர்வை போட்டு தூங்கிட்டு இருப்பான். அவனை போய் நல்லவன்றீங்களே அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கக்கூடியவரை சொல்லக்கூடிய நிலைதான் இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய நிலை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நபி தோழருடைய வாழ்க்கை பாருங்கள், நபி தோழருடைய வாழ்க்கை பாருங்கள். இஸ்லாத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த வரலாறுகள் பேசுகின்றது. ஹுபைப் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய நபி தோழர் ஒரு வியாபார ரீதியாக செல்லும் பொழுது எதிரிகள் அவர்களை பிடித்து விடுகிறார்கள். பிடித்து சிறைபிடிக்கக்கூடிய அந்த எதிரிகள் குபைப் அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடிய 2 நபி தோழர்களையும் அழைத்து சென்று ஒரு வியாபார சந்தையிலே நிற்க வைத்து ஏலத்தில் விடுகிறார்கள். இவர்களை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக சந்தையிலே ஏலத்தில் விடுகிறார்கள். குபைப் அவர்களோடு இருக்கக்கூடிய நபி தோழர்கள் ஏலத்தில் விற்பனையாகி விடுகிறார்கள். குபைப் அவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த சந்தையின் பக்கம் குதிரையில ஒரு கூட்டம் வருகிறது. அந்த கூட்டம் யார் என்று சொன்னால் பனு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார். இவங்க என்ன பண்றாங்க, சந்தைக்குள்ள நுழையும் பொழுது குபைப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்துக்கிட்டே நுழைகிறாங்க. என்ன காரணம்? குபைப் அவர்கள் தான் பத்ர் போர்க்களத்திலே பனு ஹாரிஷுடைய தலைவருடைய தலையை வெட்டி சாய்த்தவர். தன்னுடைய தலைவருடைய தலையை வெட்டி சாய்த்தவன் இன்றைக்கு பிடிபட்டு விட்டான், சந்தையில் அடிமையாக வந்து விட்டான். இன்றைக்கு ஏலத்தில் நாம் எடுத்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வருகிறார்கள். வரக்கூடிய அவர்கள் குபைப் அவர்களை ஏலத்தில் எடுக்கிறாங்க. எடுத்து சங்கிலியால் கட்டி சுடும் பாலைவன மண்டியிலே தரதர இழுத்துட்டு போய் சிறையில் அடைத்து அடித்து உதைத்து என்னென்ன சித்திரவதை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள். தன் தலைவருடைய தலையை வெட்டி சாய்த்தவனுக்கு என்னென்ன துன்பங்களை தர முடியுமோ, எத்தனை துயரங்களை தர முடியுமோ அத்துணை சித்திரவாதங்களையும் தந்து ஒரு கட்டத்தில் அந்த எதிரிகள் முடிவு செய்யறாங்க. என்னன்னு சொன்ன, இதுக்கு மேல இவர் அடிக்கக்கூடாது, இவரை நாம கொலை செய்து விடணும். மறுபடியும் சிறையில் இந்த எடுத்து சங்கிலியால் கட்டி அதே போன்று இழுத்து சென்று ஒரு இடத்துல போய் நிக்க வைத்து குபைப் இடத்துல கேட்கிறாங்க. சொல்லப்படுகின்றது, குபைபே, நீங்கள் இப்பொழுது மரணிக்க போகிறீர்கள், உங்களுக்கு நாங்க மரண தண்டனை கொடுக்க போறோம், மௌத்தா போறீங்க. இப்படி மரணிக்கக்கூடிய இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கடைசி ஆசை இருந்தா சொல்லுங்க அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்காகவும் மறுமைக்காகவும் சுவனத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நன்மை பெறுவதற்காகவும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட குபைப் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரத்தில் பயிற்சி பெற்ற குபைப் ரலியல்லாஹு அவர்கள், உங்களுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்டவுடனே குபைப் அவர்கள் சொன்னார்கள், தாவூனி உசல்லி ரக்காத்தை, நான் அல்லாஹ்வுக்காக 2 ரக்காத் தொழுது மரணிக்க வேண்டும், அதற்கு அனுமதி கொடுங்க. என்ன அனுமதி? கடைசி ஆசை என்னவா? நான் மௌத்தா போறேன், மரணிப்பதற்கு முன்னால்
2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக நான் தொழுது மரணிக்க வேண்டும், அதற்கான அனுமதியை தாங்கன்னு சொல்லி கேட்டார். வரலாறு சொல்கின்றது. நம்முடைய வரலாறு இப்படிப்பட்ட வரலாறாக பேசப்படுமா? நாம மௌத்தா போன பிறகு இவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வணங்கி மரணித்தார் சொல்ல முடியுமா? தொழுதாரான் கேட்டாலே போதும். அவர் பள்ளிவாசல் பக்கமே போக மாட்டாரு. கணவன் இடத்துல மனைவி இடத்துல கணவனை பற்றி கேட்டால் இப்படி சொல்வார்கள், மனைவியை பற்றி கணவனிடத்தில் கேட்டால் அவளை தொழவே மாட்டாச்சு. கல்யாணம் முடிக்கும் போது பெண் பார்க்க போகக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அவங்க அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு தொழுவா, குர்ஆன் ஓதுவா, அதை செய்வா இதை செய்வா, அப்படியே மார்க்க பற்றோடு இருக்கிறா சொன்னதோடு சரி. திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் பெண்ணுக்கு அந்த பெண் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் குர்ஆனோடு வந்த அவ்வளவுதான், எடுத்து வச்சதான் மேல. எங்க போய் படிக்கிறா குர்ஆனு, எங்க தொழுற அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறுகள் தான் இன்றைக்கு இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய வரலாறு இன்றைக்கு இருக்கிறது. என்ன காரணம்? தன்னுடைய வாழ்க்கையை மறுமைக்காகவோ அல்லாஹ்வுக்காகவோ சுவனத்தில் நாம் நுழைய வேண்டும் என்பதற்காகவோ இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. உலகத்தில் வாழ்ந்த அந்த வாழ்நாள் முழுவதும் எதை அவர்கள் நேசித்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தை தான் அதிகமாக அழியக்கூடிய இந்த ஆடம்பர உலகத்தை தான் அதிகமாக நேசித்தார்கள். அதன் பக்கம் தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் முழுமையாக அமைத்துக் கொண்டார்கள். நாளை மறுமையில் இது வெற்றி தருமா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு காசு வேணும், சம்பாதிக்கணும், உலகத்தில் ஆடம்பரமாக வாழணும், அதற்காக செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம அனைத்து நம்முடைய நேரத்தை எல்லாம் உலகத்திற்காக செலவு செய்கிறோமே. இப்படி சம்பாதித்தவர்கள் தன்னுடைய செல்வத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்வில் அனுபவித்து மரணித்திருக்கிறார்களா? முழுமையாக அனுபவித்துதான் மரணிப்பேன் என்று சொல்ல முடியுமா? எத்தனை நபர்களுடைய வரலாறு. நல்லா சாப்பிடக்கூடிய நேரத்தில் சாப்பிட மாட்டாரு, வயிற்ற கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சு சேர்த்த அப்படின்னு சொல்லி காசு 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 பணம் 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 பண்ணி அலைஞ்சு வீட்டை கட்டுவாரு, கார் வாங்குவாரு, பங்களா வாங்குவாரு, போன் வாங்குவாரு, எல்லாத்தையும் வாங்குவாரு. கடைசி ஒரு கட்டத்தில் வயசாகி போகும். அந்த நேரத்தில் இதுக்கப்புறம் உழைக்க கூடாது, முடிஞ்சிருச்சு போதும் தான் உட்காருவாரு. சுகர் வந்துடும், பிபி வந்துடும், எல்லா நோயும் வந்துடும். இவர் ஓடி ஓடி சம்பாதிச்சிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு உட்கார்ந்து நாம அல்லாஹ்னு சொல்லி நிம்மதியா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு பாரு, சாப்பிட முடியாது. அல்லாஹ் சாப்பிட கொடுக்க மாட்டான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல பிரியாணி கோழி அது இதுன்னு சாப்பிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் உட்கார்ந்து பச்சை கலர் பிபிக்கு, சிகப்பு கலர் சுகருக்கு, வெள்ளை கலர் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி மாத்திரையை மட்டும் சாப்பிட்டு இருப்பாரு. ஏன் இந்த நிலை? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இவர் புரிந்து கொள்ளாமல் எந்த நேரத்தில் எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை கடைபிடிக்காமல் எந்த நேரத்திலும் உலகம் 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 என்று தன்னுடைய வாழ்க்கையே உலகத்திற்காக அர்ப்பணித்து நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்லக்கூடியவராக மாறிவிட்டார். தொழுகை கிடையாது, தான தர்மங்கள் கிடையாது, பிறருக்கு உதவுவது கிடையாது, இஸ்லாம் சொல்லக்கூடிய பேச்சுக்கள் கிடையாது, பண்புகள் கிடையாது, அனைத்தும் கிடையாது. அவருடைய நோக்கம் உலகத்தில் வெற்றி பெறணும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த நபி தோழருடைய வரலாறு பார்க்கிறோம். ஒரு கிராமவாசி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு போர்க்களத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த போர்க்களத்தில் வெற்றி பெற்ற பிறகு அதில் கிடைத்த பொருட்களை எல்லாம் கனிமத்து பொருள் என்று சொல்வார்கள். அந்த பொருட்களை நபிகளார் யாரெல்லாம் போர்க்களத்திலே கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் அது. இந்த கிராமவாசி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இவருக்கும் அவருடைய பங்கு கனிமத்து பொருட்கள் கொடுத்து அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் நபி தோழர்கள் போய் கொடுக்கிறாங்க. கொடுத்த உடனே புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபி தோழர் கையில் வாங்கல. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நாம சும்மா குறை சொல்வதற்காக சொல்லல.
இன்னைக்கு இருக்கக்கூடிய நம் சமுதாய மக்களிடத்தில் அல்லாஹ் பாதுகாத்த சில மக்களை தவிர பெரும்பான்மையானவர்களை காலையில் 5 மணிக்கு போனா ரேஷன் கடையில் 5000 ரூபாய் இலவசமா தராங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இவர் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு போய் கல்லு வச்சு உட்கார்ந்துருவார். நைட்டு பூரா தூங்கவே மாட்டார். வரிசையில் அப்படியே முழிச்ச கண்ணோடு உட்கார்ந்துட்டு இருப்பார். எதுக்கு? 5000 ரூபாய் வாங்கணுமே இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கனிமத்து பொருள் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பொருளை நபி தோழர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த கிராமவாசி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இவர் அவரிடத்தில் கேட்கிறார், என்ன இது? இது உலகத்துடைய பொருளாதாரம், கனிமத்து பொருள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக ரசூலுல்லாஹ் இடத்துல வரார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். வந்து அந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொடுத்துட்டு இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இது என்ன, எதற்காக கொடுத்தீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது கனிமத்து பொருள், இது உங்களுக்கு தேவைப்படும். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள், இது நீங்க வச்சுக்கங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினாரா? சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவரை நோக்கி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இப்படி பொருளாதாரத்தை தருவீர்கள், உலக செல்வத்தை தருவீர்கள், இந்த செல்வத்தை வைத்து என்னுடைய வாழ்க்கை ஆடம்பரமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்கின்ற நோக்கத்தோடு இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு துணிச்சல் பாருங்க. நீங்க கொடுப்பீங்கன்றதுக்காக இஸ்லாத்தை ஏத்துக்கல. நான் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை எதற்காக ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக நான் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டு அந்த மார்க்கத்தை முழுமையாக நான் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஒரு வாய்ப்பு தருவான் என்று சொன்னால் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்காக ஒரு போர்க்களத்திலே கலந்து கொண்டு எதிரிகள் வீசக்கூடிய அம்பின் முனையிலே நான் என்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும், அதற்காக தான் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். நாம சொல்லுவோமா, அல்லாஹ்வுக்காக தான் என்னுடைய வாழ்க்கை? நாம சொல்லுவோமாங்க, அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாலே போதும். 10 பேர்கிட்ட சொல்றோம் சொன்ன உடனே 8 பேர் அப்படியே அந்த இடத்தை விட்டு கலைஞ்சிருவாங்க. பாப்போங்க, என்ன வயசு, இந்த வயசுல போய் அல்லாஹ்வுக்காக தியாகமா? உலகத்துல வாழணும், எவ்வளவு அனுபவிக்கணும், எவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்கு பிறகு தியாகம் அர்ப்பணிப்பு, அதற்கு பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லக்கூடியதா இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய நிலை இருக்கு. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர் சொல்கிறார், இந்த கனிமத்து பொருட்களுக்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும். எப்படி? எதிரிகள் வீசக்கூடிய அம்பின் முனையில் என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்யணும். நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடியதை உண்மை என்று சொன்னால், இதுதான் உங்களுடைய எண்ணம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செயலுக்கேற்ற ஒரு நாள் உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள். அதே போன்று அடுத்த ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார் அந்த கிராமவாசி, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அந்த போர்க்களமும் வெற்றி, இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. வெற்றிக்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் படையில் சேர்ந்த இஸ்லாமிய வீரர்கள் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு ஜனாசாக்களையும் முகத்தை திருப்பி திருப்பி பார்த்துட்டு போறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவருடைய ஜனாசாவை பார்க்கிறாங்க. எதிரிகள் வீசக்கூடிய அம்பு இருக்குல்ல, அந்த அம்பு என்பது இவருடைய தொண்டை குழாயில் குத்தி பின்பகுதியில் வந்த நிலையில் இவர் மரணித்து கிடக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பார்த்து தன் நண்பர்கள் தோழர்களை எல்லாம் அழைக்கிறாங்க, இங்க வாங்க. இந்த ஜனாசாவுடைய முகத்தை காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் மத்தியிலே கேட்கிறார்கள், தோழர்களே, அவர்தானே ஒரு நாள் எதிரிகள் வீசக்கூடிய அம்பின் முனையிலே அல்லாஹ்வுக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரு, அந்த தோழர் தானே இவர்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபி தோழர்களை கேட்கிறாங்க. அவர்களும் சொல்றாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ், அதே நபி தோழர் தான். அவர் எப்படி நினைத்தாரோ அதுபோன்று இன்றைக்கு அவருடைய உயிரை தியாகம் செய்து விட்டார் என்று சொன்ன உடனே
ரசூலா 2 கரங்களை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய வார்த்தைகளை வைக்கிறார். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இதோ மரணித்து கிடைக்கிறாரே, இன்றைக்கு ஷஹீதாகி கிடைக்கிறாரே, இவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார், உயிரை தியாகம் செய்தார். யாருக்காக தெரியுமா? இந்த உலகத்திற்காக அல்ல, எனக்காக அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீன் நீ தரக்கூடிய நன்மைக்காகவும் உனக்காகவும் மட்டும்தான் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். இவரை நான் புரிந்து கொண்டேன், நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்தார். இப்படிப்பட்ட பரிந்துரை நமக்கு கிடைக்குமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம எதற்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம்? யோசிச்சு பார்க்கிறோமா? உலகத்துடைய மோகம் இன்றைக்கு பார்க்கிறோம். பெண்கள் புர்காவை அணிந்து கொண்டு ஹிஜாபில் இருக்கும்னு சொல்லிக் கொண்டு டிக்டாக்ல டான்ஸ் பாடுறான். பாட்டுக்கு பாட்டு, அவர் பாடுனா இவர் பாடு. எது யாரோ ஒருத்தன் பாட்டு பாடி இருப்பான், அந்த வீடியோ எடுத்து அவன் சொல்லுவான், நலம் நலம் அறி ஆவல். உடனே இந்த நானும் நலம் நலம் அறி ஆவல். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியதா இது? நாளை அல்லாஹ் கேட்பானே, நரகத்துல அந்த நெருப்புல போட்டுட்டு அல்லாஹ் கேட்பான், நரம் நலம் அறி ஆவல். என்ன சொல்வீங்க? இந்த மாதிரியான ஒரு நிலை நாளை மறுமையில் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆடம்பர உலகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்தில் அற்பமானது. இந்த ஆடம்பர வாழ்க்கை, இந்த ஆடம்பர உலகம் என்பது நம் கண்களுக்கு முன்னால் அழிந்து போகக்கூடியது. அழியாத ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அந்த மறுமையில் நாம் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் நமக்கு மரணமே கிடையாது. அல்லாஹ் அதைத்தான் அழைக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமையில் நாம் சுவனத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கின்றான். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 208வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மோமீன்களை பார்த்து சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபீ சில்மி காஃபா, நீ முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடு. யாரை பார்த்து? ஈமான் கொள்ளாத இறை மறுப்பாளர்களாக, காஃபியர்களாக இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், உதுகுலு ஃபீ சில்மி காஃபா, வாப்பா முழுசாவா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா தத்தபியுல் குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தான் கெடுப்பான், அவன் பின்னாடி போயிடாது. அப்ப இவ்வளவு அறிவுரைகள், இத்தனை பாடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கிய பிறகும் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மிலே பெரும்பான்மையானவர்கள் எதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கியா என்று கேட்டால் பெரும்பான்மையானவர்கள் இல்லை, உலகத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய அளவிற்கு தான் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அழியக்கூடிய இந்த வாழ்க்கையுடைய அந்த மோகத்தை நாம் விட்டுவிட்டு நாளை மறுமையில் மரணமே இல்லாத அந்த மறுமையில் சுவனத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நன்மை பெறக்கூடிய வாழ்க்கையாக, நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற தலைப்பு உங்கள் மத்தியிலே பேசப்படுகின்றது என்று கூறிவிட்டு நாம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தில் வாழக்கூடிய ஒரு வாக்கியத்தை தந்தருள்வாயனாக என்கின்ற பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.